ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? காஃபி டீ குடிச்சிட்டிங்களா? டிஃபன் செஞ்சிட்ருக்கீங்களா? நானும் டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன். டிஃபன் பண்ணல, சமையலே முடிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது. அதனால் துணியெல்லாம் காலையிலே வாஷிங் மிஷினில் போட்டு காய வச்சாச்சு. என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டைம் இல்லை. நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன், ஓகேவா? இது நான் வெளியே போய்ட்டு வரதுக்கு எப்படியோ நைட் ஆகிடும். அதனால் நாளைக்காக உங்களுக்கு நான் இதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றத புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? வாங்க. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்பு தலைன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், களிக்கு வச்சிட்டேன். தண்ணி கொதிச்சிருச்சு. பாருங்கள், மாவு போட்டுடலாம். களியும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் இன்றைக்கி காலையில் சாப்பாடு. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். மத்தியானம் லஞ்சு சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியலை. இருந்தாலும் இதை மட்டும் சாப்பிட்டுட்டாலே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பசிக்காத அந்த அளவுக்கு. பார்த்துக்கலாம். அப்புறம் நான் எங்கே போகிறேன்றத, எந்த கோயிலுக்கு போகிறேன்றதை நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன், ஓகேவா? உங்களுக்கே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்நேரம் அவர் எனக்கு இன்றைக்கி தான் உத்தரவு கொடுத்துருக்காரு. அதனால் ஒரு 12 மணிக்கு கிளம்புனோம்னா சரியாக இருக்கும். அதுக்குள்ளே மழை வரக்கூடாது கடவுளேன்னு கும்பிட்டுட்ருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், களி நல்லா கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் களியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. களி கிளறிலாம் இருங்க. ஆல்ரெடி இந்த மாவில் என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். பாருங்கள், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து கம்பு, சோளம், ராகி 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ கம்பு, 1/2 கிலோ சோளம், 1 கிலோ ராகி. ஏன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். களி வந்து அடிக்கடி செய்யணுன்னு தான் நினப்பேன். ஆனால் வந்து ஏதோ ஞாபகத்தில் அப்படியே பேசாமல் இருவேன். அந்த ஞாபகம் வரும்போது தான் செய்யவே முடியுது. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கண்டினியூவாக ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமாவது அது செய்யணுன்ற ஒரு ரொட்டீனுக்கு நான் வரணும். 2-3 நாளாக பண்ணிடலாம், களி பண்ணலாம், இன்றைக்கி களி பண்ணலான்னு பார்த்தா பண்ணவே முடியல. களி வெந்துச்சு, நம்ம களி கிளறிடலாம். சூப்பராக களி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நிறைய சின்ன வெங்காயம், நிறைய பூண்டு போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. பாருங்கள், அவர் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாரு எங்கள் பையன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நான் உங்களுக்கு வெளியே கிளம்பும்போது எங்கே போகிறேன், எந்த கோயிலுக்கு போகிறேன், நான் உங்களுக்கு அங்கே போய் வீடியோ போடுறேன். பாய்.